ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம்ம கிளாசிக்கான ரெசிபி, உளுந்த வடை ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக, எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல், அதே நேரத்தில் உள்ளே எடுத்து வைக்கணும், வெளியில் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் அரைச்ச மாவு உள்ளே வைக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் செம்ம ஈஸியாக உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, அதாவது 2/3 கப்பு, 3/4 கப்புக்கு 20 கிராம் தான் கம்மிங்க. நான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். சாதாரண தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு ஊற வைப்போம். ஊற வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். இப்போ நம்ம ஹோட்டலில் பெரிய லெவலில் நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிரைண்டரில் அரைப்போம். ஆனால் நம்ம வீட்டில் அரைக்கிறதுனால நமக்கு டக்குன்னு அரைச்சி வடை பண்ணுறதுக்கு மிக்சியில் அரைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி 1 கப்புக்கு கீழே ஊற வைக்கும் போது நம்ம தாராளமாக மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஸோ மிக்சியில் அரைக்கும் போது தாராளமாக இது 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட இந்த ஸ்ட்ரெயினரில் இருக்கட்டும். இந்த 5-10 நிமிஷம் நம்ம சீக்ரெட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டுமே நார்மல் ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் கூட வேணாங்க, நார்மலாக ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம இந்த உளுந்தை அரைச்சி எடுக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு உளுந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி யூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் அப்படி தான் சேர்த்து யூஸ் பண்ணேன். இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு அங்கேக்கிங்க சைடில் அந்த உளுந்து அரைப்படாமல் ஒட்டியிருந்ததுனா கூட ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம பதம். இட்லி மாவுக்கு நான் உளுந்து அரைக்கும் போதே இதே டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு பாட்டில் தண்ணி வச்சுருவேன். அப்புறம் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம உளுந்து அரைக்கிறது. இட்லி மாவு உளுந்து சூடாகாமல் அவ்வளோ சூப்பராக பஞ்சாக இட்லி வரும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்த உளுந்தை நல்லா காற்று போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கணுங்க. நம்ம கடையிலலாம் பார்த்தோன்னா அந்த வடை போடுற மாஸ்டர் நல்லா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடித்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷமாவது இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வடை அவ்வளோ புசுன்னு சூப்பராக வரும். மாவை இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எதுலேயுமே வைக்க வேண்டாங்க. டைரெக்டாக இதை நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம 2/3 இல்லை 3/4 கப்பு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு வடை மாவுக்கு உளுந்த அளவு எடுக்கிறீங்களோ அப்ராக்சிமேட்டாக அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. இப்போ நான் 2/3 கப் எடுத்ததுனால அதே அளவுக்கு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வடை ரொம்ப ருசியாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வெஜிடபிள் கட்டரில் வெங்காயத்தை போடாதீங்க, கையிலே நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. வெஜிடபிள் கட்டரில் போடும்போது வெங்காயத்துலேருந்து ஒரு ஈரத்தன்மை வரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்ச மற்ற இன்க்ரீடியன்ஸை இதில் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இன்க்ரீடியன்ஸை கலந்ததுக்கு அப்புறமேட்டும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போதே நான் எண்ணெயை அந்த பக்கமாக சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை கையில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வடையை ஒரு உருண்டையாக பிடிச்சி கையில் நல்லா உருட்ட வருதான்னு பாருங்கள். அந்த கையில் உருட்டாமல் வடை நல்ல மாவு உருண்டுருச்சுனாலே அழகாக நடுவில் ஓட்டை போட்டு நம்மளால் எண்ணெய்க்குள்ளே இறக்கிட முடியும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம இதில் அரிசி மாவோ இல்லை வேறு எதுவுமே கலக்கல, வெறும் உளுந்த மாவு தான். கிளாசிக்கான டிப்பிக்கல் வடை ரெசிபி. அவ்வளோ ஈஸி. வடையும் நல்லா குண்டு குண்டாக உப்பி சூப்பராக வரும். நீங்கள் உருட்டுற உருண்டையை கையில் வச்சு தட்டவே தேவையில்லை. அப்படி நல்லா பந்து மாதிரியே இருக்கட்டும், நடுவில் ஓட்டை மட்டும் போட்டு எண்ணெய்க்குள்ளே இறக்கிடலாம்.
போட்ட உடனே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம குக் பண்ணுவோம். கண்டினியூஸாக நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அடுப்பை வந்து சிம் பண்ணிடவே வேண்டாம். ஒவ்வொரு சைடும் நல்லா வேக விட்டு திருப்புவோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் 2 பக்கமும் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சூப்பராக அதை பேப்பர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் உளுந்த மாவு தான் சேர்த்துருக்கோம். உளுந்தோட குவாலிட்டி எவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கோ நம்ம வடையும் அவ்வளோ சூப்பராக வரும். இது வெறும் உளுந்த வடைன்றதுனால அந்த உளுந்த வடையோட மேலே இருக்க டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல போரஸாக சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் அரிசி மாவெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா கூட அந்த உளுந்தோடைய மேலே அந்த வடையோடைய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஹார்டாக வந்து உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. கையை நல்லா நனைச்சிட்டு அந்த மாவை நல்லா உருட்டி எடுத்து அதுக்கப்புறமேட்டு நடுவில் ஓட்டை போட்டு சேர்த்துக்கலாம். வடையை ஆட் பண்ணும் போதே அந்த எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயை ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு வடையை ஆட் பண்ணாதீங்க. அவ்வளவே தாங்க. செம்ம ஈஸி, செம்ம சிம்பிள். எல்லாருமே ஈஸியாக வடை போடலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் சில் தண்ணி வச்சுட்டு அந்த சில் தண்ணி எடுத்து மாவு அரைக்கிறது தான் சூப்பரான டெக்னிக். ரொம்ப ஈஸியும் கூட. பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த மேலே இருக்க டெக்ஸ்சரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கிளாசிக்காக நம்ம உளுந்து மட்டுமே வேறு எந்த மாவுமே சேர்க்காம நம்ம வடை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. நல்ல கெட்டியாக அரைச்ச தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே 2 வடையை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமேட்டு நல்ல கெட்டியான தயிர் எடுத்து நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் வெறும் கடுகு போட்டு தாளித்து இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அந்த தயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி இந்த வடைகளை அந்த தயிரில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி சோக்காக விட்டுருங்க. இந்த தயிர் பார்த்தீங்க அப்படின்னா சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக வந்து லேடிஸும் வந்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது உளுந்த வடை சாப்பிட்றலாம். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணி சாப்பிட்றலாம். அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கும் வந்து இது குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. கண்டிப்பாக உளுந்த வடை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பூந்தி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை இதில் வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுருன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப மிளகாய்த்தூள் வேண்டாம், ஒரே ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும், அவ்வளவே தான். சூப்பரான தயிர் வடையும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மீதம் இருந்ததுன்னா அந்த வடையை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி தயிர் வடை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. தயிரில் கால்சியம் இருக்குது, வடையில் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம முன்னோர்கள் நம்ம ட்ரெடிஷனில் எவ்வளோ ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பர் ஈஸியான டெக்னிக்ஸோட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.